நீங்கள் இந்த விஷயம் லைஃப்பில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நான் பண்ணியிருக்கேன். ஹலோ ஹாய், இட்ஸ் ப்ரைஸி. என்ன விஷயம்னு யோசிக்கிங்களா? அதாங்க கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் எப்படியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம், பட் கன்சிஸ்டண்ட்டாக அதை பண்ணுறது தான் ரியல் டாஸ்க். பட் அதை மட்டும் நம்ம பண்ணிட்டோம், லைஃப்பில் நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் அண்ட் ரிசல்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். லெட்ஸே லைஃப்பில் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்ம நினச்ச ரிசல்ட் வரலனா கண்டிப்பாக சேடாக இருக்கும். பட் அதுவே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் எஃபர்ட் போட்டு பண்ணியிருந்தா அட்லீஸ்ட் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஒன்று பண்ணியிருக்கோங்கிற ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக இருக்கும். ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லவா? 2025 January 2 மார்னிங் நான் சும்மா ரேண்டமாக என்னோடய தாட்டை ஒரு கோட்டாக என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணேன். அப்போ சடனாக ஒரு தாட், ஏன் நம்ம டெய்லி ஒரு கோட் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு. பட் சேம் டைம் ஒரு செல்ஃப் டவுட், 365 டேஸ்க்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியுமான்னு. அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி December 31, 2025 வந்து பார்த்தா நான் கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்கேன். 365 days 1 quote per day I shared. நான் அப்படி பண்ணும்போது தான் என்னோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் இனியே இதையே ஒரு செப்பரேட்டாக நியூ பேஜ் ஓப்பன் பண்ணி போஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. ஐ தாட் பண்ணலாமே. ஸோ ஐ ஸ்டார்டட் அ கோட் பேஜ். தென் அப்படியே ஐ தாட் இன்னொரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணலான்னு. அதுதான் மொமெண்ட்ஸ் வித் ப்ரைஸி. இதோ இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நான் சொன்னேன்ல கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும்னு. இதுதான் எக்ஸாம்பிள். கன்சிஸ்டன்சி இஸ் த கீன்னு சும்மாவா சொன்னாங்க? கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ஸ்டார்ட் பண்ணால் பழகிடும். நீங்கள் ரீசெண்டாக எந்த விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறையா ரிலேட்டபிள் தாட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, டாடா பாய். மறக்காமல் சொல்லுங்கள்.